7x minus 3 is congruent to which number model 17? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? 7x minus 3 congruent to which number mன்னு வச்சுக்கிறேன் மாடல் 17. ஸோ அவங்க கேட்டிருக்கிறது இப்போ இந்த இடத்துல வரக்கூடிய எம்மோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எம்மோட வேல்யூ தெரியணும்னு நமக்கு முதல்ல எக்ஸோட வேல்யூ தெரியணும். ஸோ அப்போ இங்கே தான் எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த நம்பரை x minus 13 வழக்கம் போல் ஈக்குவல் டு 17k. ஓகேங்களா? ஸோ அப்போ கேக்கு என்ன வேல்யூ போட்டால் இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வெறும் எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. 17k + 13. ஓகேங்களா? ஸோ 17k + 13 நம்ம போடக்கூடியது கண்டுபிடிக்க வேல்யூ எல்லாமே லீஸ்ட் வேல்யூ தான். அப்போ கேக்கு 1 போட்டேன் அப்படின்னா என்ன வரும்? 17 × 1 17 + 13 என்ன வரும்? 30. x = 30. இதுவே வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். கேக்கு பதில் 2 போடலாமா அப்படின்னா போடலாம். போட்டிங்கன்னா 34 + 13 47. சரி, 2 போட்டால் 34 + 13. ஓகே, கரெக்டு தான். 47 வரும். ஓகேங்களா? ஸோ 47 எக்ஸோட வேல்யூ 47 அப்படின்னு போட்டாலும் அதுவும் கரெக்டு தான். ஆனால் நமக்கு லீஸ்ட் வேல்யூ தான் மேக்ஸிமம் கிடைக்கும் அப்படின்றதுனால கண்டுபிடிக்கணுன்றதுனால சின்ன வேல்யூவே ஃபஸ்ட்டு போட்டு கண்டுபிடிக்கும். ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ 30 கண்டுபிடிச்சாச்சு. இந்த 30யை தான் நான் இந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறேன். ஸோ 7 × 30 - 3 = இந்த எம்முமே என்ன பண்ணுவோம்? இந்த சைடு கொண்டு வந்துடும் இல்லையா? -3 - m = 17k. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 17s are 210 -3 - m = 17k. ஸோ 207. ஓகேங்களா? -m = 17k. ஸோ எம் மட்டும் எப்பவும் போல் வழக்கம் போல் எம் மட்டும் வச்சுக்குவோம். இந்த இடத்துல இதை நான் இங்கே எழுதுகிறேன். எம் மட்டும் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போய் வெறும் எம் வச்சுக்கிட்டேன். ஸோ அப்போ 207 17k இந்த சைடு வரும்போது -17k. கேக்கு வந்து என்ன வேல்யூ போட்டால் எம்முக்கு லீஸ்ட் வேல்யூ எனக்கு கிடைக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நம்ம எப்பவும் போல் இந்த 207 17ஆல் ட்ராக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ 1 17 17 3 17 2 34. ஸோ ரிமைண்டர் 3 வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ 3 ரிமைண்டர் வருது அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய எம்மோட வேல்யூ 3 தான். ஓகேங்களா? ஸோ அவங்க கண்டுபிடிச்சிக்கிறது இது ரிமைண்டர் தான். ஆனால் இதை நம்ம எப்படி முறைப்படி செய்ய போகிறோம்? 207 - 17 கேக்கு போடக்கூடிய வேல்யூ இங்கே வரக்கூடிய போர்ஷன் 12 போட்டு பார்த்தீங்கன்னா எம்முக்கு 3 ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ரொசீஜரு. நம்ம ஈஸியாக அதை கால்குலேட் பண்ணலாம். மைண்டில் மட்டும் வச்சுக்கணும். பெரிய பிக்கஸ்ட் நம்பராக வந்துச்சு அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. வழக்கம் போல் இந்த மாதிரி கொண்டு வந்து எம் மட்டும் நம்ம ஏதோ இந்த ரிமைண்டர் கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ இல்லை எக்ஸ் கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ மட்டும் இந்த இடத்துல வச்சுக்கிட்டு இதை ஃபுல்லாக ஒரே சைடு கொண்டு வந்துடுங்க. ஸோ கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா 207 - 17k. கேக்கு என்ன வேல்யூ போடலாம் அப்படின்றத இந்த மாதிரி ஒரு டிவிஷனை போட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்ன நம்பர்னால் நம்மளே மேனுவலாக போட்டலாம். கொஞ்சம் டபுள் டிஜிட் ட்ரிபிள் டிஜிட் வரும்போது இந்த மாதிரி டிவிஷனை போட்டு கண்டுபிடிங்க, அழகாக வந்துடும். ஓகேங்களா? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸு சாப்டர் 2ல் எக்ஸசைஸ் நம்பர் 2.2ல் இருக்கக்கூடிய தேர்ட் சம் தான் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த HCF of 252525 அண்ட் 363636. இது ரெண்டுக்கு இடையில உள்ள HCF என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் எடுத்து வைக்கிறேன். 252525 அண்டு 363636. ஸோ HCFனாலே நமக்கு இதில் எது, அதாவது நமக்கு தெரிஞ்ச EDA அல்காரிதம் என்ன அப்படின்னா A = BQ + R. ஓகேங்களா? ஸோ இந்த அல்காரிதம் படி இருக்கிறதே ஹையஸ்ட் நம்பர் எதுவோ அதை தான் வந்து ஏயை கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஹையஸ்ட் நம்பர் 363636 = BQ. Bன்ற இடத்துல 252525. ஸோ இந்த நம்பரை இந்த நம்பரால் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கோஷன் வரும், என்ன ரிமைண்டர் வருமா தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது 36 இது 25 மல்டிபிள் பண்ணால் 5ன்ற வந்துடும். ஸோ கிட்டத்தட்ட 4க்கு மேலேயே போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இதுக்குள்ளே வராது. அப்போ ஒன்றே ஒன்று தான் வரும். ஓகேங்களா? ஸோ கோஷன் 1, ரிமைண்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணுங்கள். எல்லாமே கரெக்டாக 1 தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ 6 1 இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ இதை வந்து நம்ம வந்து இருக்கக்கூடிய டிவிடெண்ட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ இதை வந்து என்னது இருக்கக்கூடிய டிவைஸராக எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு வரக்கூடிய கோஷன் என்ன வரும் அப்படின்னா இது 2 போட்டால் 2 கூட வரும். ஓகேங்களா? 2 தான் வரும்.
ஸோ அப்போ 2 போட்டோம் அப்படின்னா எல்லாமே 222 வரும். இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 30303 6 டிஜிட்லேருந்து 5 டிஜிட்டாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ இதை தூக்கி இந்த சைடு கொண்டு வாங்க. 61 ஈக்குவல் டு 30303. ஸோ இதை வந்து இதுக்குள்ளே இந்த நம்பரால் டிவைட் பண்ணுறோம். ஸோ அப்போ எத்தனை தடவை இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா 9 வரும், 4 டைம்ஸ் போட்டால் 12 வரும். ஸோ இங்கே நம்ம 11 தான் இருக்குது, அப்போ 3 டைம்ஸ் தான் போட முடியும். போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3 டைம்ஸு இது மல்டிபிள் பண்ணி இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது இந்த சைடு கூட போட்டு பார்க்குறேன். ஸோ 9090961. ஸோ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து 20202 இதுதான் வரும். ஓகேங்களா? ஸோ ரிமைண்டர் 20202. நெக்ஸ்ட்டு இதை எடுக்கிறேன் 30303. ஸோ இதை கொண்டு வந்து நான் இந்த இடத்துல கொண்டு வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே இது வந்து கண்டிப்பாக 1 டைம்ன்றது யாருக்கு வேணாலும் தெரியும், ஈஸியாக சொல்லலாம். ஸோ ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா இதில் இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ ஈஸி 3 - 2 0 0 3 - 2 0 3 - 2 அதான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தோன்னே உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடலாம். ஸோ இதில் வந்து 10101 ஹவு மெனி டைம்ஸ் 2 டைம்ஸ் ரிமைண்டர் 0. தேர்ஃபோர் இதுதான் வந்து என்னது HCF ஆஃப் that given question. ஓகேங்களா? ஸோ HCF அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10101 அப்படின்றதான் ஆன்சர். ஸோ இதுதான் தேர்டு சம்மு. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த ஈக்லிட் டிவிஷன் அல்காரத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஹையஸ்ட் கொடுத்துருக்கிறதுல ஹையஸ்ட் நம்பரை ஏவாகவும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கம்மியான நம்பரை டிவைஸராகவும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கோஷன் என்ன ரிமைண்டர் என்ன. ஸோ அதே ப்ரொசீஜர் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? சரி, சால்வ் 3x - 2 கான்க்ரூவன்ட் 0 mod 11. இதுதான் ஃபோர்த்து சம்மு. ஸோ இதை எடுத்து எழுதியாச்சு. சால்வ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸுக்கு மோர் தென் 1 வேல்யூ இருக்குது அப்படின்றது நமக்கு கன்ஃபார்மு. ஸோ வழக்கம் போல் இதை என்ன பண்ணுவோம், 3x - 2 0 இருக்கிறதுனால ஒன்றுமே இல்லை, 11k அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸு 3x = k + 2 x = k + 2 டிவைடட் பை 3. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கேக்கு என்ன வேல்யூலாம் போட்டால் எக்ஸுக்கு பாசிட்டிவ் இன்டிஜர் கிடைக்கும் அப்படின்றது தான். ஸோ கேக்கு நான் 1 போட்டு பார்க்குறேன். எக்ஸோட வேல்யூ என்னது 1 + 2 3/3 = 1. கேக்கு வந்து நெக்ஸ்ட்டு 2 போட்டால் 4 மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 வராது, 3 போட்டாலும் வராது, 4 போட்டால் வருமா? ஸோ கேக்கு 4ன்னு போட்டால் 4 + 2 டிவைடட் பை 3 6/3 2. அடுத்தது என்ன பண்ணலாம், இன்டர்வல் 3 இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். 7 தான் போடணும், இருந்தாலும் 5 போட்டு பாருங்கள். 5 + 2 7 வராது, 6 + 2 8 வராது. அடுத்தது 7 போட்டு பாருங்கள். 7 + 2. ஓகேங்களா? ஸோ x = 7 + 2 டிவைடட் பை 3. ஸோ 9 டிவைடட் பை 3 3. ஓகேங்களா? ஸோ இந்த கேக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணுற வேல்யூவை வச்சு மைண்ட்லேயே வச்சு தான் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு 2 நம்பர் வரும்போது இன்டர்வல் கண்டுபிடிச்சிட்டேன், அடுத்த நம்பருக்கு போட்டு தான் பார்க்குறேன், கரெக்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் நம்பர் என்னவாக இருக்கும், இதுலேருந்து 3 ஆட் பண்ணால் என்ன நம்பர் வருதோ அதுதான். ஓகேங்களா? சாரி, இதில் ஒரு சின்ன தப்பு, நான் வெறும் கே மட்டும் போட்டு 11k போடலை. ஸோ அதனால் இதில் இருந்து கட் பண்ணிடுவோம். ஸோ 3k = 11k + 2. சாரி, 3x = 11k + 2. ஸோ x = 11k + 2 டிவைடட் பை 3. ஸோ இப்போ கேக்கு என்னென்ன வேல்யூலாம் போட்டால் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 வரும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். கேக்கு 1 போட்டோம் அப்படின்னா 13/3 வராது, கேக்கு 2 போட்டோம் அப்படின்னா 24 வரும். ஸோ அப்போ k = 2ன்னு போடும்போது x = 11 × 2 + 2 டிவைடட் பை 3. ஸோ 22 + 2 24/3 8 வரும் எக்ஸோட வேல்யூ. k = நெக்ஸ்ட்டு 3 போட்டு பாருங்கள். 33 35 வராது, மல்டிபிள்ஸ் 3 கிடையாது. k = 4 போட்டு பாருங்கள். 44 + 2 46, மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 கிடையாது. k = 5 போட்டு பாருங்கள். 55 + 2 57. ஸோ கண்டிப்பாக வருது. ஸோ 11 × 5 + 2 டிவைடட் பை 3 மல்டிபிள் பண்ணால் 55 + 2 57 என்ன வரும், 19 வரும். ஓகேங்களா? ஏன்னா 23 * 60, அப்போ 19 தான் வரும். நெக்ஸ்ட்டு இப்போ 2க்கும் 5க்கும் இடையில கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அடுத்தது என்ன வரும், கண்டிப்பாக அதோட 3 ஆட் பண்ணால் 8 தான் வரும். ஓகேங்களா? போட்டு தான் பார்ப்போம். ஸோ 11 × 8 + 2 டிவைடட் பை 3. 11 8s are 88, 88 + 2 90, 90/3 என்ன வரும், 30 வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அப்போ என்ன வரும் அதையும் நம்மளே சொல்லிடலாம். k = கண்டிப்பாக 3 ஆட் பண்ணால் 11 தான். ஸோ
11 into 11 plus 2 divided by 3. 122 plus 2. 124 by 123. ஓகேங்களா, 122 plus 121 plus 2 123. ஓகேங்களா, 41. ஸோ எக்ஸோட வேல்யூ. ஸோ இப்போ இது எல்லாமே எக்ஸோட வேல்யூ தான். therefore the value of x goes to 8, 19, 30, 41. ஓகேங்களா, டாட் டாட் டாட்.